இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகம் லேவியர் அதிகாரம் 25 இறை வசனங்கள் 1 மற்றும் 8 முதல் 12 முடிய. இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தேயு அதிகாரம் 14 இறை வசனங்கள் 1 முதல் 12 முடிய. இன்றைய முதல் வாசகமானது லேவியர் புத்தகத்தில் ஆண்டவர் மோசேயிடம் இஸ்ரேல் மக்களுக்கு யூபிலி வருடம் குறித்து அறிவுறுத்துகிறார். ஒவ்வொரு 50 ஆண்டும் யூபிலி அல்லது விடுதலையின் ஆண்டு என பெயரிடப்படுகிறது. அந்த ஆண்டு மிகவும் அர்த்தமுள்ளதாகும். நிலங்கள் மீண்டும் அதன் உரிமையாளரிடம் திருப்பி அளிக்கப்பட வேண்டும். அடிமைகள் விடுவிக்கப்பட வேண்டும். கடன்கள் ரத்து செய்யப்பட வேண்டும். ஏனெனில் எல்லாம் ஆண்டவருக்கே உரியது. நம்மிடம் இருக்கும் அனைத்தும் அவரால் நமக்கு கொடுக்கப்பட்டது. இந்த யூபிலி வருடத்தின் வழியாக ஆண்டவர் நம்மை உணர்த்த விரும்புவது, நாம் எதற்கும் சொந்தக்காரர் அல்ல என்பதையும், அனைத்தும் இறைவனின் அருளாலே நமக்கு கிடைப்பதையும் உணர்வதற்கான அழைப்பு. மேலும் இந்த வருடம் மன்னிப்பின், சமாதானத்தின், சமூக நீதியின் வருடமாகவும் அமைவது குறிப்பிடத்தக்கது. ஒருவர் மற்றவரை மன்னித்து சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்பதே ஆண்டவரின் விருப்பம். இன்றைய நற்செய்தியில் திருமுழுக்கு யோவான் உயிர் சாட்சியை நாம் காண்கிறோம். திருமுழுக்கு யோவான் அரசன் ஏரோதிடம் துணிந்து உண்மையை சொன்னார். அவர் ஏரோதியாவை அரசியாக ஏற்கும் அரசரின் முடிவை கண்டித்தார். அதன் விளைவாக அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். பின்னர் ஏரோதின் பிறந்த நாளில் ஏரோதியாளின் மகள் அவையினர் நடுவில் நடனமாடி ஏரோதை அகமகிழ செய்தாள். சினம் மற்றும் தற்பெருமை கலந்த வாக்குறுதியால் திருமுழுக்கு யோவானின் தலையை ராஜ்யத்தின் மத்தியில் கொண்டு வரும்படி அரசன் கட்டளையிட்டான். திருமுழுக்கு யோவான் உண்மையின் வழியில் வாழ்ந்த இறைவாக்கினர். அவர் யாருக்கும் பயந்து பேசியதில்லை. இன்று நம்மையும் இந்த சாட்சிய வாழ்விற்கு வாழ இறைவன் நம்மை அழைக்கின்றார். நமது குடும்பத்திலும் சமூகத்திலும் பணி செய்கின்ற பணித்தலங்களிலும் நாம் உண்மையை பேசி நேர்மையாக நடந்து கொள்கிறோமா? அல்லது சமூகத்துக்காக உண்மையை ஒதுக்குகிறோமா? யூபிலி வருடமும் திருமுழுக்கு யோவானின் சாட்சியும் நமக்கு கூறும் ஒரு திடமான அழைப்பு இது. பாவத்திலிருந்து விடுதலை பெறுங்கள். இறைவனின் சாந்தியிலும் சுதந்திரத்திலும் வாழுங்கள். ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். உண்மையுடன் வாழுங்கள். நியாயத்தை நிலைநாட்டுங்கள். மனம் மாறுங்கள். சில நேரங்களில் உண்மை பேசுவதால் மற்றவர்கள் நம்மை வெறுக்கும் சூழ்நிலைகள் உருவாகலாம். ஆனாலும் திருமுழுக்கு யோவான் போன்று நாம் இறைவனுக்கு விசுவாசமாகவும் திடமாகவும் இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்முடன் இருக்கிறார். அவர் நம்மை வழி நடத்துவார், உறுதியாக தாங்குவார். இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.